ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். நாள்தோறும் பகவத்கீதையில் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உடல் வேறு ஆத்மா வேறுன்றதுலாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சு உதாரணங்களோட. இப்போது நமக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது, சில சமயம் சோகமான விஷயங்கள் நடக்குது இல்லையா? இந்த இன்ப துன்பங்களெல்லாம் அனுபவிக்கிறது ஆத்மாவா உடலா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக ஆத்மா தான் அனுபவிக்குது. ஏன்னா அந்த உடலுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டு இல்லை அதை அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கோ இல்லை அந்த துக்கப்படுறதுக்கோ சோகப்படுறதுக்கோ அறிவு தேவை. அந்த அறிவுன்றது இந்த உடம்புக்கு கிடையாது. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இறந்து போன உடம்புக்கு அறிவு இருந்துச்சுன்னா அதனால சிந்திக்க முடியுமே, செயல்பட முடியுமே. எப்போ அது செயல்படலையோ அப்போ அந்த உடலுக்கு தனியாக அந்த உடலுக்குன்றது அறிவு கிடையாது. ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு. ஆனால் அந்த ஆத்மாவால் அப்படியே இந்த இன்ப துன்பங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அது ஒரு உடலை எடுத்துக்குது. அதை தான் பிறவின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உடம்பு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பிறவியில் அதை இன்ப துன்பங்களெல்லாம் ஆத்மா அனுபவிக்குது. சரி, இப்போ அந்த ஆத்மாவுக்கு தான் இவ்வளோ அறிவு இருக்கே, அப்போ அது பிறவி எடுக்கும்போது எல்லாருமே அறிவாளிகளாக இருக்கணுமே, எல்லாருமே புத்திசாலிங்களாக இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஆத்மா அறிவே உருவம்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் ஏன் அப்படி இருக்கிறது இல்லை? ஒவ்வொருத்தவங்க அறிவாளியாக இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ரொம்ப ஞானிகளாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப மந்த புத்தியாக இருக்காங்க. எதுக்கு அது காரணம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் தான். நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம், அதனால் பாவ புண்ணியங்கள்லாம் வருது இல்லையா? அது நம்ம ஆத்மாவுடைய அறிவை மறைக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தனுடைய அறிவு ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ சூரியன் அதே சூரியன் தான், அதே சூரிய ஒளி தான். ஆனால் ஒவ்வொரு நாள் நமக்கு வெளிச்சம் ரொம்ப கம்மியாக கிடைக்குது, சூடு ரொம்ப கம்மியாக இருக்குது. சில நாள் பார்த்திங்கன்னா அப்படியே பளிர்னு இருக்கும், அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், ரொம்ப வெயிலும் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் ரொம்ப பயங்கரமாக செயல்படுறாரா? மற்ற நாள்லாம் செயல்படலையானா கிடையாது. சூரியன் அதே சூரியன் தான், சூரிய ஒளியும் அதே சூரிய ஒளி தான். மேகங்கள் மறைக்குது இல்லையா? மேகங்கள் மறைக்கிறதுனாலையும் மறைக்காமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியினுடைய தாக்கம் மாறுபடுது. அதே போல தான் ஆத்மாவோட அறிவு ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்க உடம்புல இருக்கும்போது அவங்க செஞ்ச பாவங்கள்னாலேயோ புண்ணியங்கள்னாலேயோ அந்த ஆத்மாவுடைய அறிவு மறைக்கப்படுறதுனால தான் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கக்கூடியது. சரி, ஆத்மா தான் இன்ப துன்பங்கள் அந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆத்மான்றது எவ்வளோ நுண்ணியது சின்னதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய ஆத்மா நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது, இருதயத்துக்குள்ளே. அப்போ ஆத்மா ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா, ஆனால் நமக்கு கையால் நெருப்பை தொட்டால் நமக்கு வலிக்குதே, இப்போ காலால் ஏதான ஒரு முள்ளை குத்திட்டோம், முள்ளை மிதிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ காலில் வலிக்குதே. ஆத்மா தான் இன்ப துன்பங்களை அனுபவிக்குது. அப்போ வலி அப்படின்னா எங்கே மிதித்தாலும் நமக்கு ஹிருதயத்தில் தானே வலிக்கணும். காலால் முள்ளை மிதித்தாலும் ஹிருதயத்தில் தான் வலிக்கணும், இல்லை கையால் நெருப்பு தொட்டாலும் ஹிருதயத்தில் தான் வலிக்கணும். ஏன்னா ஹிருதயத்தில் தானே ஆத்மா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு குகை இருக்குது, இருட்டான குகை. அந்த ஒரு இருட்டான குகைக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்கன்னா அந்த குகை முழுக்க தானே அந்த விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கும். ஒரு ரூம் வச்சுக்கோங்க, வீட்லேயே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் இருட்டாக இருக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த விளக்கினுடைய வெளிச்சம் அந்த ரூம் முழுக்க தானே பரவுது. அதே போல தாங்க ஆத்மா. ஆத்மான்றது ஹிருதயத்துக்குள்ளே இருந்தாலும் அதனுடைய அறிவு உடம்பு முழுக்க பரவி இருக்கிறதுனால தான் நம்ம காலால் முள்ளை மிதித்தாலோ காலில் வலியும், கையால் நெருப்பு தொட்டாலோ கையில் வலியும் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஏற்படுது. தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.